12-13 ஸ்லோகங்கள். அர்ஜுன உவாச்ச பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவமஜம் விபும் ஆகுஸ்த்வாம் ரிஷயः சர்வே தேவர்ஷிர்நாரதஸ்ததா அசிதோ தேவலோ வியாசக ஸ்வயம் சைவ ப்ரவீஷி மே. 12வது ஸ்லோகத்திலிருந்து 18வது ஸ்லோகம் வரை 7 ஸ்லோகங்களில் அர்ஜுனன் தான் என்ன புரிந்து கொண்டேன் என்பதை பகவானிடம் கூறுகின்றான். இதுவரை பகவான் உபதேசித்ததை கேட்டு தான் புரிந்து கொண்டதை பகவானிடம் வெளிப்படுத்துகின்றான். இரண்டாவதாக பகவானுடைய வாக்கியத்தில் தனக்கிருக்கின்ற ஸ்ரத்தையை அர்ஜுனன் பகவானிடம் கூறுகின்றான். மூன்றாவதாக சகுண பிரம்மத்தினுடைய விளக்கம் தேவை, எங்கெல்லாம் உங்களை நான் பார்த்து தியானிப்பது என்று பகவானுடைய விபூதியினுடைய விஸ்தாரத்தை கேட்கின்றான். இந்த 3 கருத்துதான் இந்த 7 ஸ்லோகங்களில் அமைந்துள்ளது. ஒரு மாணவன் குருவிடம் தன்னுடைய மனதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லது தன்னுடைய நிலையை கூற வேண்டும். அப்பொழுதுதான் ஆசிரியருக்கு எந்த நிலையில் மாணவன் இருக்கின்றான் என்று தெரியும். இங்கு அர்ஜுனன், நீங்கள் உபதேசம் செய்தீர்கள், அதை கேட்டு என்னுடைய மனம் எந்த அளவு புரிந்துள்ளது, எந்த நிலையில் இருக்கின்றது என்று கூறி, பிறகு அதைவிட முக்கியம், உங்களுடைய வாக்கியத்தில் எனக்கு ஸ்ரத்தை இருக்கின்றது என்றும் மாணவன் வெளிப்படுத்த வேண்டும். ஸ்ரத்தை என்பது நம்முடைய கண்ணுக்கு தெரியாத மனதில் இருக்கின்ற பாவனை. ஸ்ரத்தை என்ற பாவனை நமக்குள் இருந்தால் நம்மை அறியாமல் அதை உடலளவில் அல்லது சொல்லளவில் வெளிப்படுத்தி விடுவோம். இருந்தாலும் வெளிப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் ஆசிரியருக்கு மாணவனுடைய மனதில் ஸ்ரத்தை இருக்கின்றது என்று தெரிந்தால்தான் உற்சாகமாக உபதேசத்தை செய்வார். அந்த ஸ்ரத்தையை அர்ஜுனன் வெளிப்படுத்துகின்றான். பிறகு மீண்டும் உங்களுடைய விளக்கம் அல்லது உங்களுடைய வாக், உங்களுடைய பெருமையை நீங்கள் விளக்க வேண்டும் என்று கேட்கின்றான். இதில் சென்ற வகுப்பில் முதல் வரியினுடைய பொருளை பார்த்தோம். பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான். பவான் என்றால் நீங்கள். அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து கூறுகின்றான், நீங்கள் பரம் பிரம்ம, நீங்களே பரபிரம்ம சொரூபமாக இருக்கிறீர்கள். உங்களுடைய உபதேசத்திலிருந்து எனக்கு கிடைத்த அறிவு என்னவென்றால், நீங்கள் பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறீர்கள். பரம் தாம, நீங்கள் ஞானஸ்வரூபமாக இருக்கிறீர்கள். அல்லது
வாழ்க்கையில் அடைய வேண்டிய லட்சியமாக நீங்களே இருக்கிறீர்கள், மேலான இருப்பிடமாக இருக்கிறீர்கள். பவித்ரம் பரமம், பரமம் பவித்ரம், மேலான தூய்மைப்படுத்தும் சாதனையாக நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள்கள் தூய்மைப்படுத்துகின்றது. உதாரணம், கங்கை முதலிய நதிகளெல்லாம் நம்மை தூய்மைப்படுத்தும் என்று சொல்வோம். அனைத்தும் நம்முடைய மனதில் இருக்கின்ற அசுத்தங்களை நீக்குகின்றது. ஆனால் வேதாந்த ஞானம் ஒன்றுதான் நம்முடைய மனதையும் சேர்ந்து நீக்குகின்றது. மனதே ஒரு அசுத்தம் என்பது வேதாந்தத்தினுடைய ஒரு கருத்து. மனதுக்குள்ள அசுத்தம் இருக்கின்றது, அது சரி. ஆனால் மனதே ஒரு அசுத்தம். அதை எப்படி நீக்குவது என்றால், இந்த மனம் நான் அல்ல என்று மனதிலிருந்து நான் என்கின்ற புத்தியை நீக்கும் பொழுது மனம் என்ற அசுத்தத்திலிருந்து நாம் விடுதலை அடைகின்றோம். ஆகவே உங்களுடைய பரபிரம்ம சொரூபத்தை அறிவதனால் ஒருவன் முழுமையான தூய்மையை அடைகின்றான். எப்படி என்றால், அகங்காரத்திடம் அசுத்தம் இருக்கின்றது. அகங்காரம் என்றால் என்ன? ஜீவனிடம். ஆனால் அகங்காரமே அசுத்தம் என்பது நமக்கு தெரிவதில்லை. அது வேதாந்த ஞானத்தினால்தான் நீங்கும். கர்மயோகியாக ஒருவன் இருக்கும் பொழுது அந்த கர்மயோகி என்ன செய்கின்றான்? அசுத்தமான அகங்காரத்தை சுத்தமான அகங்காரமாக மாற்றுகின்றான். அதனால்தான் சுத்த மாயா அசுத்த மாயா என்று இரண்டாக கூறுவார்கள். அசுத்த மாயையிலிருந்து சுத்த மாயைக்கு வருகின்றான், அல்லது தமஸ் ரஜஸிலிருந்து சத்துவத்துக்கு வருகின்றான். பிறகு சத்துவமும் நம்மை பந்தப்படுத்தும். அதிலிருந்து விடுதலை அடைய ஞானத்தினால்தான் முடியும். அதைத்தான் அர்ஜுனன் இங்கு பரமம் பவித்ரம் என்று கூறுகின்றான். இப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நான் புரிந்து கொண்டேன். இனி அடுத்த வரியில் என்ன கூறுகின்றான்? இவ்விதம் ரிஷிகளும் உங்களை கூறுகிறார்கள் என்று கூறுகின்றான். எவ்விதம்? 12வது ஸ்லோகத்தில் 2வது வரியில் வருகின்ற சொற்கள் எல்லாம் உங்களை நான் இவ்விதம் புரிந்து கொண்டேன், ரிஷிகளெல்லாம் உங்களை இவ்விதம் கூறுகிறார்கள் என்று சொல்கின்றான். என்னென்ன விதத்தில் ரிஷிகள் பகவானுடைய சொரூபத்தை கூறுகிறார்களாம்? ஒவ்வொரு சொல்லாக பார்க்கலாம். அனைத்து சொற்களும் பகவானை வர்ணிக்கின்ற அல்லது பகவானை குறித்த சொற்கள். ரிஷிகளெல்லாம் இவ்விதம் பகவானை பேசுகிறார்களாம். எவ்விதம்? முதல் சொல் புருஷம். புருஷனாக உங்களை வர்ணிக்கிறார்கள் அல்லது கூறுகிறார்கள். யாரை? பகவானை புருஷன் என்று கூறுகிறார்கள். புருஷன் என்ற சொல்லுக்கு 2 பொருள் உண்டு. ஒன்று புரி சேதே. புரி என்றால் ஸ்தூல உடல், சேதே என்றால் அமர்ந்திருக்கின்றார். எல்லா உடலுக்குள்ளும் அமர்ந்திருப்பவர், ஒவ்வொரு உடலுக்குள்ளும் வியாபித்திருப்பவர் அல்லது அமர்ந்திருப்பவர், சாட்சி சொரூபமாக. பிரத்யகாத்மா என்று பொருள் புருஷம். இனி ஒரு பொருள் பூர்ணத்துவாத், எங்கும் நிரம்பி இருப்பதனால் புருஷக. இப்போ புருஷன் என்றால் எங்கும் வியாபித்திருப்பவர் அல்லது ஒவ்வொரு ஜீவர்களுக்குள்ளும் இருப்பவர் புருஷம். இனி அடுத்த சொல், இந்த புருஷன் எவ்வளவு நாள் இருப்பார் என்றால் சாஸ்வதம். சாஸ்வதம் என்றால் என்றும் இருப்பவர். நம்ம உடலுக்குள்ள எவ்வளவோ இருக்கு. உடலுக்குள்ள ஹிருதயம் இருக்கின்றது, இரத்தம் இருக்கின்றது, எலும்புகள் இருக்கின்றது. புருஷனும் இருக்கின்றார், பிரம்மனும் இருக்கின்றார். ஆனால் உடலுக்குள் இருக்கின்ற மற்ற உறுப்புகளெல்லாம் சாஸ்வதமல்ல. நீங்கள் உடலுக்குள் இருக்கின்ற புருஷ ரூபமான சைத்தன்ய ரூபமான நீங்கள் சாஸ்வதம்.
சாஸ்வதம்னா நித்தியம், என்றும் இருப்பவர், 3 காலத்திலும் இருப்பவர். உடல் எடுக்கும் முன்னும், உடல் இருந்து கொண்டிருக்கும் பொழுதும், உடல் அழிந்த பின்னும் இருந்து கொண்டு இருப்பவர் சாஸ்வதம். உங்களைத்தான் சாஸ்வதம் என்று சொல்கிறார்கள். பிறகு அடுத்த சொல் திவ்யம். திவ்யம் என்றால் செய்யப்படாதது என்று பொருள். ஒரிஜினல் அப்படின்னு அர்த்தம், நாட் ஆர்டிஃபிஷியல். திவ்யம் நேச்சுரல், இயற்கையாகவே இருப்பது என்று ஒரு பொருள் இருக்கின்றது. இனியொரு பொருள் தன்னுடைய பெருமையிலேயே விளங்குபவர். ஸ்வே மகிம்னி திஷ்டதி. ஸ்வே மகிம்னி என்றால் அவர் தன்னுடைய பெருமையிலேயே விளங்கிக் கொண்டிருக்கின்றார். அதனுடைய பொருள் என்ன என்றால், பிரம்ம அல்லது ஈஸ்வரன் எதையும் சாராமல் தானே சுதந்திரமாக இருக்கின்றார். பிறகு இந்த உலகத்துக்கு இருக்கின்ற பெருமைகளெல்லாம் ஈஸ்வரனை சார்ந்திருக்கின்ற பெருமைகள். இப்போ திவ்யம் என்றால் ஒரு பொருள், அது இயற்கையாக நித்தியமாக புருஷரூபமாக இருத்தல். இனி ஒன்று, தனக்கு தானே தலைவனாக இருக்கின்றார். இனி அடுத்த சொல் ஆதி தேவம். ஆதி தேவம் என்றால் எல்லா தேவர்களுக்கும் காரணமாக இருக்கின்றார். இங்கு ஆதி என்ற சொல்லுக்கு காரணம் என்று பொருள். ஆதி தேவம் என்றால் தேவானாம் காரணம், எல்லா தேவர்களுக்கும் காரணமாக இருப்பவர், முதன்மையாக இருப்பவர். இனி அடுத்த சொல் அஜம். அஜம் என்றால் பெறப்பற்றவர், தோன்றாதவர், ஸ்வயம்பு என்றும் இருப்பவர், எதனிடமிருந்தும் பிறக்காத தத்துவம். அடுத்த சொல் விபும். விபும் என்றால் வியாபித்து இருப்பவர் என்று ஒரு பொருள். இனி ஒரு பொருள் விதவிதமாக தோன்றிக்கொண்டு இருப்பவர். அஜம்ங்கிறதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். அஜம்னா என்ன? பிறக்காதவர். விபும் என்றால் விதவிதமாக பிறந்தவர், விதவிதமாக தன்னை தோற்றி வைத்து கொண்டிருப்பவர். பகவானுடைய மாயா சக்தியினால் விதவிதமாக காட்சியளித்து கொண்டிருக்கின்றார். இவ்விதம், இங்கு என்னென்ன சொற்களெல்லாம் அர்ஜுனன் குறிப்பிட்டானோ இது அர்ஜுனனுடைய சொல்லல்ல. இவ்விதம் ரிஷிகள் கூறுகிறார்கள் என்று அர்ஜுனன் பேசுகின்றான். இப்பொழுது 13வது ஸ்லோகத்தினுடைய முதல் வரி, ஆகுகு துவாம் ரிஷயக. சர்வே. சர்வே என்றால் அனைத்து, ரிஷயக என்றால் ரிஷிகள். அனைத்து ரிஷிகள் துவாம் உங்களை, ஆகுகு இவ்விதம் கூறுகிறார்கள். துவாம்னா உங்களை, ஆகுகுன சொல்கிறார்கள். உங்களை பற்றி இவ்விதம் எல்லா ரிஷிகளும் பேசுகிறார்கள். சர்வே ரிஷயக, எல்லா ரிஷிகளும் பேசுகிறார்கள். எப்படி பேசுகிறார்கள்? உங்களை என்னவென்று சொல்கிறார்கள்? அதைத்தான் நாம் பார்த்தோம். புருஷம் சாஸ்வதம் திவ்யம், இவ்விதமாக உங்களை எல்லா ரிஷிகளும் கூறுகிறார்கள். பிறகு அர்ஜுனன் சில ரிஷிகளினுடைய பெயரை கூறுகின்றான். எந்தெந்த ரிஷிகளிடமிருந்து உங்களுடைய பெருமையை இவ்விதம் நான் கேட்டேன் என்று கூறுகின்றான். சில ரிஷிகளினுடைய பெயர். முதலில் நாரதரை அவன் கூறுகின்றான். தேவ ரிஷிகி நாரதக ததா. நாரதக தேவ ரிஷிகி. நாரதருக்கு இனி ஒரு பெயர் தேவ ரிஷி. தேவ ரிஷி என்றால் தேவனாகவும் பிறந்து ரிஷியாகவும் இருப்பவர். தேவனாகவே பிறப்பெடுத்து ரிஷியாக இருக்கின்றார் தேவ ரிஷி.
பூலோகத்தில் ஒருத்தர் இருந்தால் அவரை சாதாரண ரிஷி என்று சொல்வோம். அவரே ராஜாவா இருந்தால் ராஜ ரிஷி என்று சொல்கின்றோம். தேவனாக பிறந்து ரிஷியாக இருந்தால் தேவ ரிஷி. காரணம் என்ன? எல்லா தேவர்களும் ரிஷியாக இருப்பதில்லை. எல்லா தேவர்களும் நடனத்தையும் நாட்டியத்தையும் கானத்தையும் பார்த்து கொண்டு இருப்பார்கள். ரிஷி என்பவர் யார்? ரிச்சதி ஜானாதி இது ரிஷிகி. யார் உண்மையை அறிந்துள்ளார்களோ அவர்கள் ரிஷிகள். நாரதர் உண்மையை உணர்ந்தவர். இப்போ உண்மையை உணர்ந்த நாரதரும் உங்களை இவ்விதம் கூறுகிறார்கள். பிறகு வேறு சில ரிஷிகளுடைய பெயரை அர்ஜுனன் கூறுகின்றான். இந்த ரிஷிகளும் உங்களை இவ்விதமாகவே கூறுகிறார்கள். யார்? இரண்டாவது வரி, அசிதக. அசிதக என்பது ஒரு ரிஷியினுடைய பெயர். அசிதக என்ற ரிஷியும் உங்களை இவ்விதம் கூறுகின்றார். தேவலக வேறொரு ரிஷியினுடைய பெயர். தேவலக என்ற ரிஷியும் உங்களுடைய பெருமையை இவ்விதம் பேசுகிறார்கள். இனி அடுத்தது வியாசக. வியாசரும் உங்களை இவ்விதம் பேசுகிறார். மகாபாரதத்தை எழுதுனது யாரு? இவ்வளோ தூரம் கீதை படித்து மகாபாரத்தை எழுதுனது யாருன்னு சொன்னால் மறந்துடலையே, வியாச பகவான் தான். அப்போ இதை எழுதும்போது வியாசர் எப்படி நினச்சிருப்பாரு? அர்ஜுனன் நம்ம பேரை இழுக்கிறானே அப்படின்னு நினச்சிருப்பார். காரணம் என்ன? தன்னுடைய பெயரை அர்ஜுனன் கூறுகின்றான். வியாசரும் இவ்விதம் கூறுகிறார். மகாபாரதத்தில் பகவத்கீதைங்கிற இடத்துல மட்டும் ஆத்ம தத்துவம் இல்லை. பல இடங்களில் மோக்ஷ தர்மம்ங்கிற ஒரு இடத்துல பல இடங்களில் நல்ல நல்ல வேதாந்த தத்துவங்கள் எல்லாம் வருகின்றது. பிறகு ஈஸ்வரனுடைய பெருமை, நிர்குணஸ்வரூப வர்ணனை, சகுணஸ்வரூப வர்ணனை எல்லாம் வியாசர் நன்கு செய்துள்ளார். ஆகவே அர்ஜுனன் கூறுகின்றார், வியாசரும் உங்களை இவ்விதம் கூறுகிறார். பிறகு ஸ்வயம் செய்வ பிரவீஷிமே. மே என்றால் எனக்கு, ஸ்வயம் செய்வ நீங்களும் உங்களை பற்றி இவ்விதமே கூறுகிறீர்கள். ரிஷிகளெல்லாம் கூறுகிறார்கள்னா அவங்க தெரிஞ்சும் கூறலாம், தெரியாமையும் கூறலாம். ஆனால் உங்களுடைய பெருமையை ஸ்வயம் செய்வ நீங்களே இவ்விதம் கூறியிருக்கிறீர்கள். என்ன பகவானுக்கு கோவம் வந்துடலாம். இத்தனை நேரம் நானே என்னுடைய பெருமையை சொல்லிகிட்டு இருக்கேன், நீ எல்லாம் ரிஷிகள் தான் என்னுடைய பெருமையை சொல்கிறேன்னு சொல்கிறாயே என்று நினைக்கலாம். இப்போ அர்ஜுனன் கூறுகின்றான், நீங்களும் உங்களுடைய சொரூபத்தை இவ்விதம் கூறுகிறீர்கள். ஸ்வயம் என்றால் நீங்களே, பிரவீஷி என்றால் கூறுகிறீர்கள். மே எனக்கு, நீங்களும் இவ்விதம் உங்களுடைய பெருமையை கூறுகிறீர்கள். இங்கு பெருமை என்றால் என்ன? சொரூப லட்சணம். உங்களுடைய சொரூபத்தினுடைய தன்மையை நீங்களும் கூறுகிறீர்கள். இப்படிப்பட்ட ரிஷிகளும் கூறியிருக்கிறார்கள் என்று முதலில் அர்ஜுனன் உங்களுடைய உபதேசத்தை கேட்டு மற்ற ரிஷிகளிடம் நான் கேட்டு நான் என்ன புரிந்து கொண்டேன் என்பதை இந்த 2 ஸ்லோகத்தில் கூறினான். இனி அடுத்த ஸ்லோகம் 14. சர்வமேதத் ரிதம் மன்யே என் மாம் வதசி கேசவ நகி தே பகவன் வ்யக்திம் விதுர்தேவா ந தானவாஹ. இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் பகவானுடைய உபதேசத்தில் தனக்கிருக்கின்ற பாவனையை கூறுகின்றான். தனக்கிருக்கின்ற ஸ்ரத்தையை வெளிப்படுத்துகின்றான். நீங்கள் உங்களை பற்றி அல்லது உண்மையை பற்றி இவ்விதம் பேசினீர்கள், மற்ற ரிஷிகளெல்லாம் இவ்விதம் பேசுகிறார்கள்.
என்னுடைய பாவனை என்ன உங்களுடைய வாக்கியத்தில்? நீங்கள் இவ்விதம் உபதேசம் செய்கிறீர்கள், என்னுடைய ஆட்டிடியூட், நான் அதை எப்படி பார்க்கின்றேன் என்று தன்னுடைய ஸ்ரத்தையை இங்கு வெளிப்படுத்துகின்றார். இதுவும் மிக முக்கியம். குருவானவர் உபதேசம் செய்வார். இந்தந்த விஷயத்தை இப்படித்தான் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நிச்சயித்து குரு உபதேசம் செய்யலாம். ஆனால் சிஷ்யனுடைய மனதில் என்ன நிச்சயம் ஏற்படுகிறது என்பது முக்கியம். சில சமயங்களில் 1 மணி நேரம் குரு என்ன சொல்லியிருப்பார், அத்வைதத்தை உபதேசம் செய்திருப்பார். கிளாஸ் முடிஞ்ச உடனே சிஷ்யர்கள் என்ன பேசிட்டு போகலாம் தெரியுமோ, சொல்கிறார், அது அவருக்கு வேணால் ஒத்து வரலாம், நமக்கெல்லாம் ஒத்து வராது அப்படின்ட்டு போகலாம். கிளாஸ் எவ்வளோ 1 மணி நேரம் என்ன கேட்டீர்கள்னா, 1 மணி நேரம் நீயே பிரம்மனாக இருக்கேன், அத்வைதம் தான் உண்மைன்னு கேட்டு, கிளாஸ் முடிஞ்ச உடனே சிஷ்யனுடைய நிச்சயம் என்னன்னா, ஏதோ கேட்குறோம், ஏதோ பாவம் சொல்கிறார், அவ்வளவுதான். நம்மளுடைய அனுபவத்துக்கெல்லாம் இது ஒத்து வர. அல்லது சத்தியமேவ ஜெயதே, வேல்யூவை பற்றி பேசுகிறார். வேதாந்தத்தில் அத்வைதத்தை பற்றி பேசினாலும் ஒத்துக்க மாட்டார்கள். சரி, நல்ல சில பண்புகளை குரு பேசினாலும் என்ன சொல்லுவார்கள், அவருக்கு என்ன கவர்மெண்ட் ஜாபில் போய் வேலை செய்கிறாரா, 4 பேர்த்துக்கு சாப்பாடு போடணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா, என்ன வேல்யூ வேணாலும் பேசலாம், நம்மளுக்கு அது ஒத்து வராது. இது யாருடைய நிச்சயம்? சிஷ்யனுடைய நிச்சயம். குருவினுடைய நிச்சயம் என்ன, அல்லது சாஸ்திரத்தினுடைய நிச்சயம் என்னன்னா, சத்தியமேவ ஜெயதே, சத்தியம்தான் வெல்லும், வாய்மையே வெல்லும். எதில் எழுதி வச்சுருக்கோம்? கரன்சி நோட்டில் எழுதி வச்சுருக்கோம், வாய்மையே வெல்லும்னு சொல்லி. என்ன நிச்சயம் சிஷ்யனுக்கு இருக்குது? ஜஸ்ட் ஆப்போசிட். கிளாஸில் நம்ம சிலதெல்லாம் என்ன சொல்கிறோமோ அதுக்கு விருத்தமான நிச்சயத்தோடு நம்ம போகலாம், நமக்கு அது இருக்கலாம். ஆனால் குரு என்ன நிச்சயத்தோடு சொல்கிறார், சாஸ்திரம் என்ன நிச்சயம் பண்ணியிருக்குதுங்கிறது நமக்கு பயன்படாது. நம்ம என்ன நிச்சயம் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு பயன்படும். நம்ம எவ்வளவு சாப்பிட்றோமோ அந்த உணவு நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்காது. எவ்வளவு உணவு செரிச்சிருக்கோ அந்த உணவு தான் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதனால தான் பசித்ததுக்கு பிறகு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்பொழுது தான் சாப்பிட்ற உணவெல்லாம் செரிக்கும். அதே போல் எவ்வளவு விஷயங்களை காதில் போடுறோம், கேட்டு வச்சிருக்கிறோங்கிறதுல நமக்கு பிரயோஜனம் கொடுக்காது. எவ்வளவு விஷயத்தில் நமக்கு நிச்சயம் வந்துள்ளது அந்த அளவுக்கு தான் நமக்கு பயன் இருக்கும். இங்கு அர்ஜுனன் தன்னுடைய நிச்சயத்தை கூறுகின்றான். ஆகவே இவ்வளவு வருஷம் நான் வேதாந்தம் கேட்டு ஒன்றுமே நடக்கலையே, நான் பரபிரம்மோல இருக்கிறேனே அப்படின்னு என்ன அசையாமல் ஒரு மாற்றமும் எனக்குள்ள இல்லையேன்னா ஒரு நிச்சயமும் ஏற்படவில்லை என்று பொருள். இப்போ நிச்சயம் நமக்கு வர வரத்தான் எதை நம்ம கேட்டுள்ளோமோ அது நமக்கு பயன் தரும். இங்கு அர்ஜுனன் தன்னுடைய நிச்சயத்தை கூறுகின்றான். ஆகவே மிக அழகான சொல் இது. என்ன சொல்கின்றான்? சர்வம் ஏதத் ரிதம் மன்யே. ஏதத் சர்வம், இவை அனைத்தும், உங்களுடைய உபதேசம் அனைத்தும். ஏதத் சர்வம்னா இதெல்லாம், இதுவரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் எனக்கு உபதேசம் செய்தீர்களோ அந்த உபதேசம் அனைத்தும் ரிதம். ரிதம் என்றால் சத்தியம், உண்மை. மன்யே, உண்மை என்று நான் நினைக்கின்றேன், நான் கருதுகின்றேன், நான் உணர்கின்றேன். என்னுடைய மனசில் இதெல்லாம் உண்மை என்ற எண்ணம் தோன்றியுள்ளது. இதற்கே ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதாவது நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ மனிதர்களிடமிருந்து எவ்வளவோ விஷயத்தை கேட்டுட்ருக்கோம். அதில் பல விஷயங்கள் பொய்யா இருக்கும், பல விஷயங்கள் உண்மையாக இருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட பேசுகிறவங்க எல்லாமே உண்மையாக பேசிகிட்டு இருப்பார்கள், பேசுகிறதில்லை. காரணம் என்ன தெரியுமோ? நம்மளும் எல்லாத்திட்டையும் உண்மையாக பேசிகிட்டு இருக்கோம், நம்மளும் எல்லாத்திட்டையும் உண்மை பேசுகிறதில்லை. அதே போல் எல்லோரும் நம்மக்கிட்ட உண்மை பேசுவதில்லை. இப்போ நம்ம காது எதை கேட்டுட்ருக்கு? பலருடைய
பொய்யை கேட்டுட்ருக்கு, பலருடைய மெய் உண்மையை கேட்டுட்ருக்கு. ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், நம்முடைய மனதானது பல சமயங்களில் பொய்யை கேட்டுட்டு உண்மைன்னு நிச்சயம் பண்ணும், உண்மையை கேட்டுட்டு அது இருக்காது பொய் அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டு இருக்கும். இது நமக்கே தெரியாமல் இருக்கும். ஆழ்ந்து சிந்திச்சு நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்து எதையெல்லாம் நம்பி எப்படியெல்லாம் வாழ்ந்தோம்னு பார்த்தோமேயானால் பல பொய்யை உண்மைன்னு புத்தி நிச்சயம் பண்ணும். பல உண்மைகளை கேட்டிருப்போம், அது உண்மை அப்படிங்கிற நிச்சயம் புத்தி செய்யாது. உண்மையை என்று நிச்சயம் பண்ணுற புத்தி தான் சித்த சுத்தி, தூய்மையான புத்தின்னு சொல்கிறோம். நம்மெல்லாம் கர்மயோகம் பண்ணால் தர்மப்படி வாழ்ந்தா மன தூய்மை வரும், மன தூய்மை வரும்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அல்லவா. இந்த மன தூய்மையினுடைய லட்சணம் என்னன்னா, என் காதில் உண்மை விழுகும்போது இது உண்மைன்னு புரிஞ்சுக்கிற புத்தி, பொய் விழுகும் பொழுது பொய் அப்படின்னு புரிந்து கொள்கின்ற புத்தி. அதனால் உண்மையை புரிஞ்சுக்கிறதே ஒரு விதமான சக்தி, ஒரு விதமான பவர். அதனால் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது என்ன கேட்கலாம், எனக்கு எந்த உண்மை என் காதில் விழுகுதோ அது உண்மைன்னு புரிஞ்சுக்கணும் என்ற தான் நம்ம பகவான்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை. நமக்கு எப்படிப்பட்ட புத்தி வேண்டும், எப்படிப்பட்ட அறிவு வேணும், சரியானது காதில் விழுந்தால் அது சரின்னு நிச்சயம் என்ற புத்தி. இப்போ அர்ஜுனனுக்கு அது இருக்கின்றது. நீங்கள் சொல்வது அனைத்தும் சத்தியம், உண்மை என்று நான் நினைக்கின்றேன். இந்த ஒரு வரியில் அர்ஜுனன் தனக்கு பகவானுடைய வாக்கியத்தில் இருக்கின்ற ஸ்ரத்தையையும் தன்னுடைய மனநிலையையும் வெளிப்படுத்துகின்றான். ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரென்த்து. சரியானவர்களை அல்லது உண்மையை நம்புறதுங்கிறது மனதுக்கு இருக்கின்ற ஒரு சக்தி, மனதிற்கு இருக்கின்ற ஒரு பலம். இது அர்ஜுனனுக்கு இங்கு இருக்கின்றது. பிறகு என்மாம் வதசி கேசவ, கேசவ ஹே கிருஷ்ணா, எது மாம் வதசி, எது என்றால் எதை, மாம் என்னிடத்தில், வதசி கூறுகிறீர்களோ, கூறிக்கொண்டிருக்கிறீர்களோ, எதை என்னிடத்தில் கூறிக்கொண்டிருக்கிறீர்களோ அது அனைத்தும் உண்மை என்று நான் எண்ணுகின்றேன். இப்போ என்னுடைய மனசில் என்ன ஏற்படுகின்றது, உங்களுடைய வாக்கியம் அனைத்தும் சத்தியம், உண்மை என்ற எண்ணம் தோன்றியுள்ளது. எது மாம் வதசி, எதை எனக்கு கூறிக்கொண்டிருக்கிறீர்களோ, ஏதத் சர்வம் அவை அனைத்தும் ரிதம் மன்யே உண்மை என்று கருதுகின்றேன். பிறகு இரண்டாவது வரியில் கூறுகின்றான், உங்களுடைய பெருமையை உங்களை தவிர வேறு யாராலும் கூற முடியாது, தேவர்களும் அசுரர்களும் அறிய மாட்டார்கள், நீங்கள்தான் உங்களுடைய பெருமையை, உங்களுடைய சொரூபத்தை அறிவீர்கள் என்று கூறுகின்றான். நகிதே பகவன் வியக்திம், பகவன் என்று அர்ஜுனன் பகவானை அழைக்கின்றான். ஹே பகவன், பகவன்னா பகவானே, ஈஸ்வரா என்று அழைக்கின்றான். ஹே பகவன், தே வியக்திம் உங்களுடைய பெருமையை, இங்கு வியக்தி என்றால் விபூதி, தே என்றால் உங்களுடைய, உங்களுடைய வியக்தியை, உங்களுடைய வெளிப்பாட்டை, உங்களுடைய பெருமையை ந விதுகு அறிய மாட்டார்கள். யார் அறிய மாட்டார்கள்? தேவாகா, தேவர்கள் முழுமையாக அறிய மாட்டார்கள். ந தானவாகா, தானவாகான அசுரர்கள், அவர்களும் முழுமையாக அறிய மாட்டார்கள். உங்களுடைய பெருமையை தேவர்களும் முழுமையாக அறிய மாட்டார்கள், அசுரர்களும் அறிய மாட்டார்கள். ஏன் இவ்விதம் அர்ஜுனன் இங்கு கூறுகின்றான்? இந்த அத்தியாயத்தின் துவக்கத்தில் பகவான் என்ன சொன்னார்? தேவர்களும் ரிஷிகளும் கூட என்னுடைய பெருமையை முழுமையாக அறிய மாட்டார்கள். காரணம்,
நான் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் காரணமாக இருக்கின்றேன் என்று அர்ஜுனனிடம் பகவான் கூறினார். ஆகவே அதை மீண்டும் அர்ஜுனன் கூறி, நீங்கள் கூறிய இந்த கருத்து சத்தியமாகவே நான் உணர்கின்றேன். உங்களை தேவர்களும் அறிய மாட்டார்கள். அப்படி இருக்கையில் அசுரர்கள் எப்படி அறிவார்கள்? இங்கு அசுரர்கள் என்றால் அசுத்த புத்தி உடையவர்கள் உங்களை அறிய மாட்டார்கள். அதனால் பகவானெல்லாம் இல்லைன்னு யாராவது கூறினால் அதில் ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. காரணம், முதல்ல பகவான்கிற ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொள்வதும் அவருடைய பெருமையை உணர்வதும் அவ்வளவு சுலபமான விஷயமல்ல. அவர்கள் யாரும் அறிய மாட்டார்கள். ஆனால் நீங்கள் கூறிய அனைத்தும் சத்தியம் என்று என்னுடைய மனதில் படுகின்றது, என்னுடைய மனதில் உணரப்படுகின்றது என்று இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் தன்னுடைய நம்பிக்கையை, தன்னுடைய ஸ்ரத்தையை வெளிப்படுத்தினான். இனி 15. ஸ்வயமேவாத்மனாத்மானம் வேத்தத்வம் புருஷோத்தம பூத பாவன பூதேஷ தேவ தேவ ஜகத்பதே. இங்கு அர்ஜுனனுடைய மனதில் பக்தி அல்லது பகவான் மீது ஒரு ரெஸ்பெக்ட், உயர்ந்த எண்ணம் தோன்றுகின்றது. அதையெல்லாம் அர்ஜுனன் வெளிப்படுத்துகின்றான். அவனுடைய மனதில் பகவானிடம் பக்தி உணர்வு வருகின்றது. அதன் விளைவாக சில ஸ்லோகங்களை அவன் பேசுகின்றான். சென்ற ஸ்லோகத்தில் உங்களை தேவர்களும் அறிய மாட்டார்கள், அசுரர்களும் அறிய மாட்டார்கள் என்று சொன்னான். பிறகு உங்களுடைய சொரூபத்தை யார்தான் அறிவார்கள் என்றால் இங்கு கூறுகின்றான், உங்களை நீங்கள்தான் முழுமையாக அறிவீர்கள். மற்றவர்களுடைய உபதேசம் இல்லாமல் உங்களுடைய எல்லா பெருமையையும் நீங்களே அறிவீர்கள் என்று கூறுகின்றான். ஸ்லோகத்திற்குள் சென்றால், ஸ்வயம் ஏவ ஆத்மனா ஆத்மானம் வேத்த துவம். துவம் என்றால் நீங்கள், துவம் வேத்த நீங்கள் அறிகிறீர்கள், நீங்கள் அறிவீர்கள். யாரை? ஸ்வயம் உங்களை, உங்களை நீங்கள் அறிவீர்கள். ஆத்மனா யாரால்? உங்களால். ஆத்மனா என்றால் உங்களால். ஆத்மானம் உங்களை, ஆத்மானம் உங்களை, ஆத்மனா உங்களால், ஸ்வயம் நீங்களே, நீங்கள் உங்களை நீங்களே உங்களால் அறிவீர்கள். அதனோட அர்த்தம் என்ன? உங்களுடைய பெருமையை இனியொருவர் உங்களுக்கு உபதேசிக்க வேண்டியதில்லை. நீங்கள் சர்வஜனான ஈஸ்வர ஸ்வரூபம், உங்களை நீங்களே நன்கு அறிவீர்கள். ஆகவே நீங்கள்தான் உங்களுடைய பெருமையை கூற வேண்டும் என்பது கருத்து. ஆத்மானம் ஆத்மனா வேத்த, உங்களை உங்களால் நீங்களே அறிவீர்கள். இனி வருகின்ற அனைத்து சொற்களும் பகவானை குறித்து அர்ஜுனன் சொல்கின்ற சொற்கள். அர்ஜுனன் பகவானை பார்த்து மற்ற சொற்களில் அழைக்கின்றான். இது எதை குறிக்கின்றது என்றால் பக்தியை குறிக்கின்றது. பகவானை பார்த்து இப்படிப்பட்டவர்கள் ரூபமாக இருக்கின்ற பகவானே என்று கூறுகின்றான். புருஷோத்தம, பகவானை குறித்த முதல் சொல் ஹே புருஷோத்தம. எல்லா மனிதர்களுக்குள்ளும் உத்தமமாக இருப்பவர்கள். இங்கு புருஷன்னா ஜீவர், ஜீவர்களுக்குள் உத்தமமாக இருப்பவர் புருஷோத்தம.
அழைக்கின்றான், ஹே புருஷோத்தம. இந்த சொல்லினுடைய விளக்கம், இந்த சொல்லினுடைய சாரத்தை எல்லாம் நாம் 15வது அத்தியாயத்தில் பார்க்கலாம். காரணம் அந்த அத்தியாயத்துக்கு பேரே புருஷோத்தம யோகம் என்று. அங்கு நாம் பார்க்கலாம். இங்கு புருஷர்களுக்குள் உத்தமமாக இருப்பவர். இனி 2வது வரியில் 4 சொற்கள் இருக்கின்றது. அனைத்தும் பகவானை அழைக்கின்ற சொற்கள். இப்படிப்பட்டவரே. ஆகவே இந்த ஸ்லோகத்தில் தத்துவம் ஒன்றுமில்லை, அர்ஜுனனுடைய பாவனையினுடைய வெளிப்பாடு இது. அர்ஜுனனுடைய மனதில் பகவான் மீது ஒரு ஆதரகன்னு சொன்னால் ரெஸ்பெக்ட், பிறகு ஒரு பக்தி, அதனுடைய வெளிப்பாடு தான் இனி வருகின்ற சில ஸ்லோகங்கள். பூத பாவன. பூத பாவன என்றால் எல்லா ஜீவர்களையும் படைப்பவரே. பூத உத்பாதக என்று பொருள். எல்லோரையும் உற்பத்தி செய்பவரே. பூதன ஜீவராசிகள், பாவன என்றால் தோற்று வைப்பவர். அனைத்து ஜீவராசிகளையும் தோற்று வைப்பவரே. பிறகு பூதேஷ. பூதேஷ என்றால் அனைத்தையும் காப்பவர். உருவாக்கிவிட்டால் மட்டும் போதாது, அதை என்ன செய்யணும்? காக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அப்படி பாதுகாப்பவரே. பூதேஷ எல்லா பூதங்களுக்கும் ஈசனாக காப்பவராக இருப்பவரே. தேவதேவ எல்லா தேவர்களுக்கும் தேவனாக இருப்பவரே. தேவதேவ. ஜெகத்பதே. ஜெகத்பதே என்றால் இங்கும் எல்லா ஜீவராசிகளையும் காப்பவரே, எல்லா ஜீவராசிகளுக்கும் தலைவனாக இருப்பவரே என்று பொருள். ஜெகத்துக்கு பதியாக இருப்பவர். ஜெகத்னா உலகம், பதி என்றால் தலைவர். இந்த உலகத்துக்கு தலைவனாக இருப்பவரே. இதெல்லாம் பகவானை குறித்த, பகவானுடைய பெருமையை குறித்த சொற்கள். பூதபாவன, பூதேஷ, தேவதேவ, ஜெகத்பதே. இனி அடுத்த ஸ்லோகம் 16. வக்துமர்ஹஸ்ய சேஷேன திவ்யாஹ்யாத்ம விபூதயக யாபிர் விபூதிபிர் லோகான் இமாம் ஸ்த்வம் வியாப்ய திஷ்டசி. இனிமேல் அர்ஜுனன் என்ன கேட்கப் போகின்றான் என்றால், உங்களுடைய விபூதியினுடைய விஸ்தாரம் தேவை. விஸ்தாரம்னா விளக்கம். உங்களுடைய பெருமையை சற்று விளக்குங்கள் என்று கேட்கப் போகின்றான். அப்படி கேட்பதற்கு முன் இந்த ஸ்லோகத்தில் உங்களுடைய பெருமையை உங்களை தவிர வேறு யாராலும் எடுத்து விளக்க முடியாது என்று கூறுகின்றான். வேறு வழியே இல்லை, நீங்கள்தான் கூறியாக வேண்டும் என்று சொல்கின்றான். காரணம் என்ன? வேறு ரிஷிகளால் விளக்க முடியும் என்றால் ஒரு கால் பகவான் நீ போய் ரிஷிகிட்ட கேட்டுக்கோ, என்ன தொந்தரவு பண்ணாத, பேசாமல் விட்டுருன்னு சொல்லிட்டார்னு வச்சுக்குவோமே, அர்ஜுனனுக்கு என்ன ஆயிரும்? பகவானுடைய வாக்கிலிருந்து இதை கேட்க முடியவில்லைங்கிற நிலை வந்துடலாம். அதனால் பகவானை எப்படியாவது பேச வைக்கணும். அதற்காக என்ன செய்கின்றான்? வேறு வழி கிடையாது, நீங்கள் தான் சொல்லி ஆகணும், உங்களை தவிர சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. நம்ம லாங்குவேஜில் சொன்ன என்ன அர்த்தம்? இந்த ஐஸ் வைக்கிறது நல்லா சொல்லுவாங்க தெரியுமோ, அதான் காக்கா பிடிக்கிறது, இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். குருக்கிட்ட சில சமயம் அது பிடிச்சி ஆகணும் போல் இருக்கு, அப்போ தான் ஒரு வாயை திறப்பார். இல்லை அப்படின்னு சொன்னால் பேசாமல் நீ எங்கேயோ போய் படிச்சுக்கோன்னு விட்டுருவார். கொஞ்சம் நச்சு ரகலை பண்ணால் தான் சிலதெல்லாம் கிடைக்கும். அப்படி அர்ஜுனன் என்ன பண்ணுறான்? வேற வழியே கிடையாது, நீங்கள் ஒருவர் தான் உங்களுடைய பெருமையை சொல்லி ஆகணும். திடீர்னு
ஏற்கனவே நீ சொல்லியிருக்கிற அர்ஜுனா, தேவலக, வியாசக இவங்கெல்லாம் கூட என்னுடைய பெருமையை சொல்கிறாங்க, போய் அவர்கள்கிட்ட கேட்டுக்குங்கோ அப்படின்னு சொல்லிவிடாதீர்கள். வேற யாராலையும் சொல்ல முடியாது, உங்களுடைய பெருமையை நீங்கள் தான் சொல்லி ஆகணும் என்று அர்ஜுனன் பகவானை புகழ்ந்து பிறகு பகவானுடைய பெருமையை கேட்கின்றான். ஸ்லோகத்திற்குள் சென்றால், வக்தும் அர்ஹசி அசேஷேன. வக்தும் என்றால் சொல்வதற்கு, எடுத்து விளக்குவதற்கு. வக்தும் அர்ஹசி தகுதியானவர் நீங்கள்தான். அர்ஹசி அப்படின்னா அதற்கு நீங்கள் தான் தகுதியானவர், உரியவர். அர்ஹசிங்கிறதுக்கு சரியான தமிழ் வார்த்தை உரியவர், உகந்தவர். நீங்கள்தான் எடுத்து சொல்வதற்கு தகுதியானவர், சரியானவர். எதை எடுத்து சொல்வதற்கு? உங்களுடைய பெருமையை முழுமையாக என்று சொல்கின்றான். அசேஷேன. அசேஷேன முழுமையாக எடுத்து சொல்வதற்கு உங்களுக்குத்தான் அர்ஹதை இருக்கின்றது. நம்ம தமிழ்லையும் கூட இந்த வார்த்தை சொல்வோம், அர்ஹதை இருக்கா. அர்ஹதி என்றால் டிசர்விங், தகுதி. இங்கு முழுமையாக உங்களுடைய பெருமையை எடுத்து சொல்வதற்கு உங்களுக்குத்தான் தகுதி இருக்கின்றது, அர்ஹதை இருக்கின்றது. திவ்யாகி ஆத்ம விபூதயக. திவ்யாகா என்றால் செய்யப்படாத, எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்ற. ஆத்ம விபூதயக உங்களுடைய பெருமைகளை, உங்களுடைய விபூதிகளை. உங்களுடைய விபூதிகளை எப்படிப்பட்ட விபூதினா திவ்யாகா. திவ்யாகானா அது உங்களுடைய சொரூபமாகவே இருக்கின்றது. மற்றவர்களிடம் இருக்கிற விபூதி எல்லாம் யாரை சார்ந்ததுன்னா, இப்போ ஒரு தலைவர் இருக்கின்றார், பதவியில் இருக்கின்றார், அவருக்கு ரொம்ப ஒரு பெரிய மதிப்பு இருக்கின்றது, மாலை விழுகின்றது, இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. எதுவரை அப்படின்னா அது அவருடைய சொரூபமா என்றால் கிடையாது. அது அந்த பதவிக்கு விழுகிற மாலை அவரு கழுத்தில் அந்த நேரத்தில் விழுந்துட்டுருக்கு, அவ்வளவுதான். பிறகு அந்த பதவிக்கு வேற ஆள் வந்த உடனே அந்த மாலை போயிடும். ஆகவே ஒவ்வொருவருடைய பதவியில் இருக்கும் பொழுது அந்தந்த ஆள் என்ன நினைச்சுக்கிறார்கள், இது எனக்கு தான் இந்த மாலை வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறார்கள், பெருமை வருதுன்னு நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே எதற்கு பெருமை போகுது? அந்த பதவிக்கு போகின்றது. அவர் எனக்கு வருகிறதுன்னு நினைச்சா அது என்னன்னா அது அவருக்கு வருவதில்லை. காரணம், அது அவருடைய சொரூபம் அல்ல, அவருக்கு அதற்கு தகுதி இல்லை. அப்படி பகவானுடைய விபூதியும் கூட ஒரு நிமித்தமா இருக்கின்றதா என்ற சந்தேகம் வரும்போது அர்ஜுனன் சொல்கின்றான், திவ்யாகா அது எந்த நிமித்தமாகவும் இல்லை, அது உங்களுடைய சொரூபம். அனைத்து பெருமையும் உங்களுக்கு இருப்பது அது உங்களுடைய தன்மை. திவ்யாகா ஆத்ம விபூதயக. இப்படிப்பட்ட உங்களுடைய பெருமையை முழுமையாக எடுத்து சொல்ல உங்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கின்றது. பிறகு மீண்டும் சொல்கின்றான், எந்தெந்த விபூதிகளிலெல்லாம், விபூதிகளினால் பெருமையாக இந்த உலகத்தில் நீங்கள் வியாபித்து இருக்கிறீர்களோ அதையும் எடுத்து சொல்ல உங்களால் தான் முடியும். இரண்டாவது வரியில் யாபிகி விபூதிகி, விபூதிபிகி. யாபிகின எந்த, விபூதிபிகி எந்த விபூதிகளினால், எந்த பெருமைகளுடன், எந்த பெருமைகளுடன், இமான் லோகான் இந்த உலகத்தை, இமான் என்றால் இந்த, லோகான் என்றால் உலகங்களை, இந்த அனைத்து படைப்புகள் அனைத்தையும் எந்த பெருமையினால் வியாபிய நீங்கள் வியாபித்து, உங்களுடைய எந்த பெருமையினால் இந்த அனைத்தும் வியாபிக்கப்பட்டு, திஷ்டசி நீங்கள் இருக்கிறீர்களோ, உங்களுடைய எந்த விபூதிகளினால் இந்த உலகம் அனைத்தும் வியாபிக்கப்பட்டு நீங்கள் இருக்கிறீர்களோ. பிறகு முதல் வரியில சேர்த்திக்கணும், அப்படிப்பட்ட முழுமையான விபூதியை சொல்வதற்கு
நீங்கள் ஒருவர் தான் தகுதியானவர். இதெல்லாம் அர்ஜுனன் எதற்கு சொல்றான்? ஆகவே உங்களுடைய விபூதியை நீங்கள் எனக்கு சொல்லியாக வேண்டும். அதுதான் கருத்து. இப்படி சொல்வதனுடைய சாரம் என்ன, எதிர்பார்ப்பு என்ன? நான் ஏற்கனவே அந்த அத்தியாயத்தில் 9, 7 எல்லாம் சொல்லியாச்சு, நான் மீண்டும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி விடாதீர்கள், நீங்கள் சொல்லியாக வேண்டும் என்பதற்காக இவ்விதம் சொல்லி, இனி அடுத்த 2 ஸ்லோகத்தில் அர்ஜுனன் உங்களுடைய விபூதியை விளக்குங்கள் என்று கேட்கின்றான். அதனுடைய விளைவுதான் இந்த அத்தியாயத்தில் வருகின்ற அனைத்து ஸ்லோகங்களும். இனி 17, 18 இந்த 2 ஸ்லோகங்களில் அர்ஜுனன் உங்களுடைய விபூதியை விளக்குங்கள் என்கின்ற பிரார்த்தனை, சகுணஸ்வரூபத்தை விளக்குங்கள் என்கின்ற வேண்டுதல். 17வது ஸ்லோகம். கதம் வித்யாமகம் யோகின் த்வாம் சதா பரிசிந்தயன் கேஷு கேஷு ச பாவேஷு சிந்த்யோசி பகவன் மயா. இங்கு அர்ஜுனன் பகவானிடம் வேண்டுதலை விடுக்கின்றான். 2 கேள்வியை கேட்கின்றான். ஒன்று, உங்களை நான் எப்படி புரிந்து கொள்வது என்பது. 2வது கேள்வி, எங்கெங்கெல்லாம் உங்களை எப்படி பார்ப்பது. முதல்ல உங்களை நான் புரிஞ்சுக்கணும், உங்களுடைய ஈஸ்வர தன்மையை, அதாவது ஈஸ்வர சுரூபத்தை நான் தெரிஞ்சுக்கணும். ஈஸ்வரனை பற்றிய ஞானம் வரணும். ஞானம் மட்டும் வந்தால் போதாது, அடுத்தது என்ன வரணும்னா திருஷ்டி வரணும். ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் போகணும், அப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, விஷயங்கள் உள்ள போய் பிறகு எனக்கு அந்த திருஷ்டி வரணும். ஈஸ்வர ஞானத்தோடு நிற்காம ஈஸ்வர திருஷ்டியும் எனக்கு வேணும். ஈஸ்வர திருஷ்டின்னா என்ன? எல்லாம் ஈஸ்வர ஸ்வரூபம்னு கிளாஸில் கேட்டுடுறோம். அதுக்கப்புறம் பார்க்குறதெல்லாம் எப்படி இருக்குன்னா, எல்லாம் பகைவர்களாகவும் நண்பர்களாகவும் ஏமாற்றிட்டு போனவனாகவுமே இருக்குது. அப்போ எங்கே ஈஸ்வரன் வந்தார்? எனக்கு 2 வேணும். எப்படி உங்களை நான் பார்ப்பது, எப்படி எல்லா இடத்திலும் உங்களுடைய பெருமையை நான் உணர்வது. பிறகு முதல் கேள்வி, எப்படி உங்களை நான் அறிவது என்று கேட்கின்றான். முதல் பகுதி, கதம் வித்யாம் அகம் யோகின். யோகின் பகவானை அழைக்கின்றான். யோகின், யோகின் சொன்ன யோகியே அப்படின்னு சொல்லி அழைக்கின்றான். யோகின்னு சொல்றதனுடைய தாத்பரியம் எல்லா சக்திகளையும் உடையவரே என்று பொருள். இங்கு யோகன பவர், சக்தி. ஹே யோகின் என்றால் எல்லா சக்திகளையும் உடையவரே. அகம் நான், கதம் எப்படி, துவாம் உங்களை, வித்யாம் அறிவது, நான் உங்களை எப்படி அறிந்து கொள்வது, உங்களை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கின்றான். இப்போ உங்களை பற்றிய அறிவு எனக்கு தேவை. அது முதல் படி. முதல் படியில் ஈஸ்வரனை பற்றிய அறிவு வரணும், ஈஸ்வர ஞானம் வரணும். அதுக்கெல்லாம் நம்ம உதாரணமெல்லாம் சொல்லுவோம். களிமண் இருக்குது, பானை இருக்குது. களிமண்ணிலிருந்து விதவிதமான பானைகள் வந்துள்ளது. களிமண் காரணம், பானை காரியம். இதெல்லாம் என்னென்னா ஈஸ்வரனை பற்றிய ஞானத்தை அடைகிறதுக்கு பயன்படுத்துகிற உதாரணம். இப்போ களிமண் பானைகளுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிவிட்டால், நான் பானைகளை பார்க்கும் பொழுது எதை பார்க்கின்றேன்? களிமண்ணை, காரணத்தை பார்க்கின்றேன். ஈஸ்வரன் இந்த உலகத்துக்கு காரணம் என்றால், இந்த உலகத்தை பார்க்கும்போது நான் ஈஸ்வரனை பார்க்கின்றேன். இதெல்லாம் ஞானம். ஆனால் கிளாஸ் முடிஞ்சு அல்லது இந்த ஞானத்தை கேட்டதற்கு பிறகு பார்க்கும்போது எதை பார்க்குறோம்னா,
உதாரணம் தான் மனசில் நிற்கிது. களிமண்ணுன்னு சொல்லி சொல்லி பார்க்குறதெல்லாம் களிமண்ணாகவும் ஒரு மண்ணு தெரியுதே தவிர பகவானா தெரியவில்லையே. அது இரண்டாவது கேள்வி. இப்போ முதல்ல உங்களை நான் எப்படி புரிந்து கொள்ளுதல், கதம் வித்யாம், உங்களை நான் எப்படி புரிந்து கொள்ளுதல். இதில் பகவான் பதில் சொல்ல போகிறார். என்னை 2 ஸ்வரூபமாக புரிஞ்சுக்கணும். ஒன்று சகுண ஸ்வரூபம், இனி ஒன்று நிர்குண ஸ்வரூபம். என்னை பார்க்கிறதெல்லாம் என்னுடைய ஸ்வரூபமாகவும், பிறகு எது பார்க்க முடியாமல் இருக்கின்றதோ அந்த சைத்தன்ய ஸ்வரூபமும் என்னுடையதுன்னு சொல்ல போகின்றார். பிறகு முதல் வரியில் கடைசி பகுதி சதா பரிசிந்தயன். சதா பரிசிந்தயன், எப்பொழுதும் உங்களை பற்றி சிந்தித்து கொண்டு. சதா என்றால் எப்பொழுதும், பரிசிந்தயன் என்றால் சிந்தித்து கொண்டு. உங்களை பற்றியே எண்ணத்தை மனசில் வச்சுட்டு உங்களை நான் எப்படி புரிந்து கொள்ளுதல். எப்பொழுதும் உங்களுடைய எண்ணத்தை உடையவனாக இருந்து உங்களை நான் எப்படி புரிந்து கொள்ளுதல், உங்களை நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்ற கேள்வி. இது முதல் கேள்வி. துவாம், உங்களை நான் நினைத்து கொண்டிருப்பவனாக உங்களை நான் எப்படி புரிந்து கொள்வது, நீங்கள் யார் என்று எப்படி புரிந்து கொள்வது. இனி இரண்டாவது வரிக்கு வந்தால், பகவானை அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒன்று. அது விஞ்ஞானமய கோஷத்தில் நடக்கிற விஷயம். அதுக்கு முன்னாடி விஞ்ஞானமய கோஷமெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். விஞ்ஞானமயம் பூரா அஜ்ஞானமயமாக இருக்குன்னு பார்த்தோம். அந்த அஜ்ஞானம் நீங்கி அறிவில் பகவான் தான் எல்லாம் இருக்கார், சந்தேகமே இல்லைன்னு புரிஞ்சாச்சு. ஆனால் நம்ம அறிவில் வாழ்கிறோமா, மனசோட வாழ்ந்துட்டுருக்கிறோமா? நம்ம மனசோட தான் வாழ்ந்துட்டுருக்கோம், அறிவோட நம்ம வாழ்கிறதில்லை. அறிவோட வாழ்கிறதுன்னு என்ன? அந்த அறிவு நம்முடைய மனதுக்குள் இறங்கி வருவதில்லை. அதுக்கு ரெண்டுக்கு இடையில ஒரு பெரிய பாறாங்கல் போல் கேப் இருக்குது. எதற்கு இடையில? புத்திக்கும் மனசுக்கும் இடையில. நம்ம மனசோட வாழும்போது அதே ராகத்வேஷத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இப்போ அர்ஜுனனுக்கு இப்போ அடுத்தது எது தேவைப்படுது? அறிவுபூர்வமாக முதல்ல புரிஞ்சிட்டேன், பிறகு என்னுடைய மனதில் எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் உங்களை நான் பார்ப்பது, அப்படி பார்ப்பதற்கு உங்களுடைய விபூதி எனக்கு தேவை, உங்களுடைய பெருமை எனக்கு தேவை. அதை கூறுகின்றார். வேதாந்தம் ஒரே கிளாஸ், ஒரே வார்த்தையோட ஓவர். சிஷ்யம் வர்றான், தத்துவமசி, முடிஞ்சது, போயாச்சு, இதோட முடிஞ்சதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? பிரம்மமாக நீ இருக்க, அழியாத பொருள், மீறினா 1 மணி நேரம், வேதாந்தம் ஓவர். பிறகு நாம் ஏன் இவ்வளோ வருஷமாக படிச்சுட்டு இருக்கோம்? ஏன் வேதாந்தத்தை மீண்டும் மீண்டும் படிக்கின்றோம் என்றால், அது இந்த ரெண்டாவது தான். மனசில் நமக்கு அந்த அறிவை புகட்டுவதற்குத்தான். அதனால தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நம்ம மனதை 2 வேல்யூன்னு பிரிக்கிறோம். ஒன்று காக்னேட்டிவ் வேல்யூ, இனி ஒன்று எமோஷ்னல் வேல்யூ. காக்னேட்டிவ் வேல்யூனா அறிவில் ஒன்றில் நமக்கு வேல்யூ இருக்கும். எமோஷ்னல் வேல்யூனா உணர்வில் இருக்கின்ற வேல்யூ. ஒரு டாக்டருக்கு அறிவில் புகைப்பிடித்தால் என்னென்ன தீங்கு வருங்கிற வேல்யூ நல்லா இருக்கும், நம்ம விட அவருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது காக்னேட்டிவ் வேல்யூ. அறிவில் தெரியுது இந்தந்த நோய் வரும், இதெல்லாம் பாதிப்பு. ஆனால் அவருடைய எமோஷ்னல் வேல்யூ எப்படி இருக்குன்னா, எமோஷ்னல் வேல்யூ எப்படி இருக்கும்? பேஷண்ட்டுக்கிட்ட நீ எல்லாம் சிகரெட்டு குடித்தா ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லிட்டு இவர் குடிச்சிட்டு சொல்லிட்டு இருப்பார். காரணம் என்னன்னா, இவருடைய எமோஷ்னல் வேல்யூ வேறு, காக்னேட்டிவ் வேல்யூ வேறு. அப்படி இந்த இடத்துல அர்ஜுனன் மனதுக்கு வருகின்றான். என்னுடைய மனதளவில் உங்களை நான் எப்படி எங்கெங்கெல்லாம் எப்படி பார்க்க முடியும், அதற்கு வழி சொல்லுங்கள். அதை கேட்கின்றான். கேஷு கேஷு ச பாவேஷு. கேஷு கேஷு எந்த எந்த, பாவேஷு பொருள்களிடத்தில், எந்தெந்த பொருள்களிடத்தில், எந்தெந்த பொருள்களிடத்தில், பாவங்களிடத்தில், பாவேஷுனா ஆப்ஜெக்ட், எந்தெந்த பொருள்களிடத்தில், சிந்தியக அசி நீங்கள் சிந்திக்கத்தக்கவர்.
எந்தெந்த பொருள்களிடத்தில் எப்படி உங்களை நான் பார்ப்பது. சிந்தியக என்றால் நினைக்கத்தக்கவர், அசி என்றால் நீங்கள். உங்களை எந்தெந்த பொருள்களில் நான் எப்படி நினைப்பது. இப்போ ஒரு பொருளை எடுத்துட்டோம்னா அந்த பொருளுக்குள்ள உங்களை நான் எப்படி பார்ப்பது. இப்போ இந்த வீடு இருக்குது, இந்த ஹால்ங்கிறது ஒரு வஸ்து, இதில் உங்களை நான் எப்படி பார்ப்பது. என்னுடைய உடல் இருக்குது, உலகம் இருக்குது, எத்தனையோ பொருள்கள் இருக்குது. ஒவ்வொரு பொருள்களுக்குள்ளேயும் அந்த பொருளைத்தான் நான் பார்க்குறேனே தவிர உங்களை பார்க்கலை. அப்படி ஒவ்வொரு பொருள்களுக்குள்ளேயும் உங்களை நான் எப்படி சிந்திப்பது. காரணம் என்ன? ஒவ்வொரு பொருளையும் அந்த பொருள் தான் நம்ம மனசுக்கு படுது, அந்த பொருளுக்குள்ள பகவான் படமாட்டேங்கிறார். நீங்கள் அந்த பொருளுக்குள் எப்படி எனக்கு பட வேண்டும் அதை கேட்கின்றான். சிந்தியகன சிந்திக்கத்தக்கவர், நீங்கள் சிந்திக்கத்தக்கவர் எப்படி. கேஷு கேஷு ச பாவேஷு, எந்தெந்த பொருள்களில் நீங்கள் எப்படியெல்லாம் சிந்திக்கத்தக்கவர். பகவன் மயா, பகவன்கிறது அர்ஜுனன் மீண்டும் அழைக்கின்றான். ஹே பகவன், ஈஸ்வரா, பகவானே, மயா என்னால், மயா சிந்தியக என்னால் நீங்கள் எப்படி சிந்திக்கத்தக்கவர். மயா என்னால், சிந்தியக அசி துவம் நீங்கள் எப்படி என்னால் சிந்திக்கத்தக்கவராக இருக்கிறீர்கள். இலக்கணத்தில் சொல்லணும்னா பேசிவ் வாய்ஸில் இருக்கு. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, உங்களை நான் எப்படி சிந்திப்பது. நான் இந்த உலகத்தில் விதவிதமான இருமைகளையும் பதார்த்தத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். அந்த பதார்த்தத்துக்குள் உங்களை நான் எப்படி சிந்திப்பது என்று கூறி இனி அடுத்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன், ஆகவே விளக்கமாக உங்களுடைய பெருமையை கூறுங்கள் என்று கேட்கின்றான். 18 விஸ்தரேனாத்மனோ யோகம் விபூதிம் ச ஜனார்தன பூய கதய த்ருப்திர்ஹி ஸ்ருண்வதோ நாஸ்தி மே மிருதம். இறுதியாக அர்ஜுனன் வெளிப்படுத்துகின்றான், ஆகவே விளக்கமாக உங்களுடைய விபூதியையும் யோகத்தையும் எனக்கு எடுத்து சொல்லுங்கள். விஸ்தரேன, விஸ்தரேன மிக விளக்கமாக, எனக்கு சுருக்கமாக சொல்லாதீர்கள், புரியாது. சில பேர்த்திட்ட ஒரு கேள்வி கேட்டால் ரொம்ப சுருக்கமாக பதில் சொல்லுவார்கள். ஒரு விதத்தில் நல்லது தான், புரிஞ்சுக்கிற மனசுக்கு சுருக்கமாக சொன்னால் நல்லது. புரியாதவங்களுக்கு என்ன செய்யணும்னா கொஞ்சம் விளக்கமாக சொல்லி ஆகணும். ஆகவே விளக்கமாக சொல்லுங்கள். தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிவர்களுக்கு என்ன பண்ணார்? பேசாமல் இருந்தே காரியத்தை முடிச்சுட்டார். காரணம் என்ன? அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் போதும். அர்ஜுனன் என்ன கேட்குறான்? எனக்கு விளக்கமாக சொல்லுங்கள். விஸ்தரேன ஆத்மனக யோகம், ஆத்மனகன உங்களுடைய யோகம். விபூதிம் ச, யோகம் சொன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், சக்தி. விபூதின்னா வெளிப்பட்டது, யோகம்னா வெளிப்படுவதற்கான சக்தி. உங்களுடைய சக்தியையும் விபூதினா அந்த சக்தியிலிருந்து நீங்கள் வெளிப்பட்டதையும் விளக்கமாக சொல்லுங்கள். ஹே ஜனார்தன, ஹே கிருஷ்ணா, ஹே ஜனார்தன, ஹே பகவானே, விளக்கமாக சொல்லுங்கள். பிறகு அர்ஜுனன் ஏற்கனவே உணர்றான். 9வது அத்தியாயத்திலும் 7வது அத்தியாயத்திலும் விபூதிகள் பேசப்பட்டது. ஆகவே 2வது வரையில் பூயக கதய, பூயகன மீண்டும் சொல்லுங்கள். நான் பகவான் சொல்லி விடலாம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேனே என்றால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அது எனக்கு போதாது. பூயக கதைய, மீண்டும் கூறுங்கள். திருப்திகி நாஸ்தி, எனக்கு கேட்டு உன்ன மனசு திருப்தி அடையவில்லை.
உங்களுடைய உபதேசத்தை கேட்டு திருப்தி அடையல, அதனால திருப்தி அடைகிற வரைக்கும் நான் கேட்க விரும்புகின்றேன் என்று கூறுகின்றான். மேலும் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.